வணக்கம் சொந்தங்களே, அன்னீஸ் கிச்சன்லேருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மைதா மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதை வந்து நம்ம மைதா மாவு பிஸ்கட்னு சொல்லலாம், இது கலகலான்னு சொல்லலாம். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கோம் பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு 1/2 கிலோ, சர்க்கரை 200 கிராம், நெய் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும், சிட்டிகை உப்பு, சிட்டிகை ஆப்ப சோடா. இந்த சர்க்கரையை பார்த்திங்கனாக்கா மிக்சியில் போட்டு நம்ம பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடணும். மைதா மாவை லேசாக வறுத்து எடுத்துகிட்டு வந்தால் எத்தனை நாள் ஆனாலும் இது கெடாது. லீவில் பசங்க வீட்டில் இருக்கிறதால இதை நம்ம செய்கிறோம். இது ஒரு 10-15 நாள் கூட நம்ம டப்பாவில் போட்டு வச்சுருந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இதை முதல்ல நான் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன், வாங்க பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, அதே மாதிரி நம்ம பாத்திரம் வச்சுட்டோம். பாத்திரம் நல்லா சூடு ஏறி போச்சு. இப்போ இந்த மைதா மாவை கை பொறுக்கிற சூடுக்கு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மைதா மாவை பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் கூட போட்டு வறுக்கலாம், இல்லைன்னா வெறும் பாத்திரத்தில் கூட வறுத்துக்கலாம். நான் வந்து நெய் எதுவும் ஊற்றல இருக்கிறதுல, வெறும் பாத்திரத்தில் வறுக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்தால் நம்ம எடுத்துணும். இதை அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நீண்ட நாள் நல்லா இருக்கும். இது லேசாக சூடு ஏறி போச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான். மைதா நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு தான் நம்ம வந்து சுகர் இதில் சேர்க்கணும். நம்ம நல்லா ஆறிடுச்சு. அது கூட இந்த பொடிச்ச சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுணும். சர்க்கரை மீடியமாக தான் போடணும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா அரை தித்திப்பாக தான் இருக்கும். நிறைய சர்க்கரை போட்டோம்னாக்கா பிரிஞ்சு ஓடிடும். அதே மாதிரி நெய்யும் திட்டமாக தான் ஊற்றணும். பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நெய்யும் ஊற்றக்கூடாது. ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா, ஒரு சிட்டிகை சால்ட்டு. டேஸ்ட்டுக்கு தான் இது. சர்க்கரை வந்து நம்ம போடுறதால கொஞ்சம் தூக்கில் கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கும். இந்த சால்ட்டும் இந்த ஆப்ப சோடாவும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளிக்கு தான் செய்வோம். நம்ம இப்போ குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்கிற விட்டு நம்ம லீவு நாளாக இருக்க விட்டு இதெல்லாம் செய்கிறோம். நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நெய்யும் திட்டமாக தான் சேர்க்கணும். இதை பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி பார்த்து தான் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை ரொம்ப தண்ணியெல்லாம் பிசிக்கூடாது, நல்லா ஹார்டாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெயும் இழுக்காது, போட்டு எடுத்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இப்போ திட்டமாக தண்ணி கலந்துக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம டால்டாவில் தான் செய்வாங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கனாக்கா டால்டாவை உருக்கி அதை கலந்து தான் செய்வாங்க. இப்போ டால்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிற விட்டு நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். டால்டா சேர்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது. ஆனால் டால்டா சேர்க்கக்கூடாது, டால்டா உடம்புக்கு கெடுதி அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிற விட்டு நம்ம வந்து டால்டாவை நிறுத்தியாச்சு. சமையலில் டால்டா சேர்க்கறதை விட்டுட்டோம். சப்பாத்தி பத்துக்கு நல்லா ஊட்டியாச்சு. ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம திரட்டி டைமண்ட் ஷேப்பில் போட வேண்டியதான். இது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா மொத்தமாக போடணும் பார்த்திங்கனாக்கா, அதனால் நல்லா பெரிய பெரிய உருண்டையாக ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மொத்தமாக தட்டிக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். சைடில் கொஞ்சம் கோணலாம் இருந்தாக்கா அதெல்லாம் கட் பண்ணி அதை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு மீதியை தான் நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுத்துடலாம்.
சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க வேண்டியது தான். இதை அடுப்பத்தை வச்சாச்சு. அது மேலே நம்ம பாத்திரத்தையும் வச்சுட்டோம். எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் உள்ளே வேவும். ஃபுல் ஸ்பீடில் வச்சிங்கன்னா மேலே வேவும், உள்ளே வேவாது. அதனால் நம்ம ஸ்லோவாக அடுப்பு வச்சு தான் இதை போட்டு எடுக்கணும். அடுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வைக்கணும். நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். நிறைய போட்டாலும் எடுக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். காலையில் 10 மணி தான் நாங்கள் இதை போடுறோம். பார்த்தீங்கன்னா எங்களால் கிச்சனில் நிற்கவே முடியல சுத்தமாக. அந்த அளவுக்கு அனத்தெல்லாம் இருக்குது. முழுசும் போட்டு எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு காட்டிடுறோம். அப்புறம் கேப் விட்டு நாங்கள் போட்டு பொறுமையாக சாப்பிட்டுக்கிறோம். யூடியூப்புக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு எடுத்து காட்டிடுறோம். கத்திரி வெயில் தாங்கலை. நம்ம அன்னேஸ் கிச்சனில் மைதா பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நிறைய மாவு வச்சுருக்கோம். 1/2 கிலோ மாவில் பார்த்தீங்கன்னா பாதி தான் போட்டு எடுத்தோம். காலையில் 10 மணி எங்களால் முடியல. இப்போ மயக்கம் வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக தான் போட்டு எடுத்தோம். இது எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஈஸி தான். இது ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.